ஹாய் விவஸ், நான் உங்கள் அம்மியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, குழந்தை பெற்றெடுத்து 45 நாட்களே ஆன இளம்பெண் ஒருவர் அரை பவுன் நகைக்காக கத்தியால் குத்தி அவங்க வீட்டிலேயே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது குழந்தை பெற்றெடுத்த உடம்பு வந்து பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்பை கத்தியால் பலமுறை குத்தி அந்த சைக்கோ கொலையாளி கொலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடியை சேர்ந்த தம்பதியினர் ஃபைசூர் ரஹ்மான், சௌஃபர்னிசா. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை பிறந்து 45 நாட்கள் தான் ஆகுது. ஸோ கடந்த 40 நாட்களாக சௌஃபர்னிசா வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தான் கணவர் ஃபைசூர் ரஹ்மான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபைசூர் ரஹ்மான் அந்த ஊரில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறாரு. இவர் வந்து ஒரு சந்தேக பிறவி. எப்பவும் சந்தேகப்பட்டு மனைவி கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாராம். கோவத்தில் அடிப்பார். அதே மாதிரி உன்னை கொலை பண்ணிடும் அப்படின்னு பல முறை மிரட்டியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சௌஃபர்னிசா வீட்டில் குழந்தை அழுற சத்தம் வந்து ரொம்ப நேரமாக கேட்டிருக்கு. இதனால் அக்கம் பக்கத்தினர் ஓடி போய் அந்த வீட்டோட கதவை திறந்து பார்த்துருக்காங்க. அங்கே ரத்த வெள்ளத்தில் சௌஃபர்னிசா மிதந்துகிட்டு இருந்திருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்திருக்காங்க. அங்கே உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனால் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொஞ்ச நேரத்திலே சௌஃபர்னிசா இறந்து போகிறாங்க. சௌஃபர்னிசாவோட அம்மா, அப்பா, உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் தான். அதாவது இந்த கொலையை பண்ணது அவளோட கணவர் ஃபைசூர் ரஹ்மான் தான். ஏன்னா அவர் தான் அடிக்கடி இவ கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது கொலை பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி மிரட்டியிருக்காரு அப்படின்னு காவல்துறையினரிடம் வந்து சொல்கிறாங்க. காவல்துறையினர் உடனே விரைந்து போய் ஃபைசூர் ரஹ்மானை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் அவரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு காவல்துறையினரிடம் வந்து சொல்கிறாரு. சரி, எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவல்துறையினருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் எழும்புது. எதனால இவர் வந்து உடனே ஒத்துக்கிட்டாரு, இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே போய் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறாங்க. அதாவது சம்பவம் நடந்தது காலைல 7 மணிக்கு. ஸோ 7 மணிக்கு ஃபைசூர் ரஹ்மான் எங்கே இருந்தார் அப்படின்னு செக் பண்ணும்போது அவர் 7 மணிக்கு ஃபேன்சி ஸ்டோரில் தான் இருந்திருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைசூர் ரஹ்மானோட வீட்டுக்கு அருகில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்காங்க. ஸோ சம்பவம் நடந்த 7 மணிக்கு ஃபைசூர் ரஹ்மான் அந்த ஏரியா பக்கம் வரவே இல்லை. அப்போ எதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு திரும்பவும் ஃபைசூர் ரஹ்மான்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ ஃபைசூர் ரஹ்மான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்லுதாரு. அதாவது நான் தான் கொலை பண்ணேன், சும்மா கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காவல்துறையினருக்கு வந்து இதில் வேறு ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு மேன்மொழி விசாரணையை தொடர்றாங்க. அதாவது ஃபைசூர் ரஹ்மான் வந்து வேறு யாராவது ஆளை வச்சு தன்னோட மனைவியை வந்து கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசாரிக்கிறாங்க. ஃபைசூர் ரஹ்மானோட வீட்டுக்கு பக்கத்தில் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஃபைசூர் ரஹ்மான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அந்த வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக யாரோ எட்டி பார்க்குற மாதிரி துறையினருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு அனிச்ச செயல். அதாவது நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அங்கே யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்படி விசாரணையை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து யாரோ அங்கேருந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த வீட்டுக்கிட்ட இவங்க நெருங்கி போயிருக்காங்க. போயிட்டு அந்த வீட்டோட கதவை தட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக தட்டியிருக்காங்க, யாருமே கதவை திறக்கல. அதனால வேகமாக காவல்துறை அதிகாரி வந்து அந்த கதவை தட்டுறாரு. அப்போ கதவை திறந்து ஒரு இளைஞர் ஒருவர் வெளியே வராரு. அவருக்கு ஒரு 22 வயசு இருக்கும். அவரு பேர் முகமது அபு உஸ்மான். ஸோ என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, எவ்வளோ நேரமாக நாங்கள் கதவை தட்டுறோம், ஏன் திறக்கல அப்படின்னு கேட்கும்போது உஸ்மான் வந்து இல்லை சார், நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப நக்கலாக பதில் சொல்கிறாரு. அப்படியாப்பா, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு காவல்துறையினர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாங்க. அதாவது உன்னோட ஏற்ற வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து இறந்து கிடக்கிறா. ஸோ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏரியாவே பரபரப்பாக இருக்குது, நீ என்ன அசால்ட்டாக தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வீட்டுக்குள்ளே போய் காவல்துறை அதிகாரிகள் வந்து சோதனையிடுறாங்க. அங்கே இரத்தக்கரை படிந்த கத்தி இருந்திருக்கு. அதே மாதிரி இரத்தக்கரை படிந்த ஒரு சட்டையும் ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்துட்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து உஸ்மான் கிட்ட இது என்ன ரத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக இது வந்து நான் ஒரு கோழியை அறுத்தேன் சார், அந்த கோழியோட ரத்தம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த காவல்துறை அதிகாரி வந்து பக்கத்தில் உள்ள போலீஸ்கிட்ட வந்து சரி, இந்த கத்தியை கொண்டு போய் நம்ம கெமிக்கல் லேபில் கொடுங்க, இது என்ன ரத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாரு. அதாவது கோழி ரத்தமா இல்லை வேறு யாருடைய ரத்தமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உஸ்மானுக்கு வந்து மனசில் ஒரு பயம் வந்துட்டு உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ காவல்துறை அதிகாரிகள் புரியல, இவன் ஏன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 காவல்துறை அதிகாரிகள் வந்து அவனை ஃபாலோ பண்ணி ஓடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்து தப்பிக்கணும்னு அங்கே உள்ள ஒரு பாலத்தில் இருந்து உஸ்மான் வந்து குதிக்கிறாரு. அந்த டைமில் அவர் கால் வந்து உடஞ்சி போகுது. உடனே உஸ்மானை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, நீ ஏன் ஓடி போன, நீ ஏன் அந்த கொலையை பண்ணின அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் விசாரிக்கிறான். முகமது அபு உஸ்மான் ஃபைசூர் ரஹ்மானோட வீட்டுக்கு பின்னாடி தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதாவது அவருக்கு சௌஃபர்னிசா அணிஞ்சிருந்த ஒரு நகை மேலே ரொம்ப நாளாக கண் இருந்திருக்கு. அதாவது ஒரு அரை பவுன் செயின் ஒன்று சௌஃபர்னிசா அணிஞ்சிருந்திருக்காங்க. இந்த செயினை வந்து எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து பறிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப நாளாகவே நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காரு நம்ம உஸ்மான். ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது சௌஃபர்னிசா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ வீட்டோட பின்னாடி
வாசலில் இருக்கக்கூடிய கதவை வந்து உஸ்மான் வந்து தட்டியிருக்காரு. அப்போ சௌஃபனிசா வந்து யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அக்கா வந்திருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்து கோழி பறந்து வந்துட்டு கதவை திறங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, சொன்ன உடனே சௌஃபனிசா வந்து சரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பையன் தானே அப்படின்னு நம்பி கதவை திறந்துருக்காங்க. கதவை திறந்து உள்ளே வந்தவுடனே உஸ்மான் என்ன பண்ணியிருக்கான்னா உடனே அந்த பின்வாசல் கதவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். இதனால சௌஃபனிசாவுக்கு வந்து மனசில் ஒரு பயம் வந்து உண்டாயிட்டு, இவன் நம்மகிட்ட தப்பாக எதுவும் நடக்க ட்ரை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு கதவெல்லாம் பூட்டுற அப்படின்னா உடனே கையில் இருந்த கத்தியை எடுத்துகிட்டு உன் கழுத்தில் இருக்க செயின், அதாவது அந்த அரப்பூன் செயினை வந்து கழுத்தி என் கையில் கொடுத்துருக்க அப்படின்னு மிரட்டியிருக்கான். அதுக்கு சௌஃபனிசா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீ கொடுக்கலன்னா நான் கத்தி வச்சு குத்திடுவேன் அப்படின்னு சௌஃபனிசாவை நம்ம உஸ்மான் வந்து மிரட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னோன்னே கத்தியால் பல இடங்களில், அதாவது கழுத்து, மார்பு, கைகளில் வந்து பலமாக குத்திட்டு அந்த அரப்பூன் செயினை அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம உஸ்மான் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தினர் வந்து சௌஃபனிசாவோட உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தை செஞ்சது கணவர் ஃபைசூர் ரஹ்மான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உஸ்மானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அதாவது இந்த கொலை கேஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், நகையும் இனி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்கான். அந்த டைமில் காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த வீட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது இவன் பயந்து வீட்டோட ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்த்துருக்காங்க, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. அப்படி எட்டி பார்க்கும்போது தான் காவல்துறையினர், அதாவது காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு அங்கே போய் அவனை கண்டுபிடிச்சி இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் காவல்துறையினருக்கு மேன்மேலும் ஒரு சந்தேகம் வருது. அதாவது இவன் தானே கொலை பண்ணினா, அப்புறம் எதுக்கு ஃபைசூர் ரஹ்மான் வந்து நான் தான் என்னோட மனைவியை கொலை பண்ணினாரு அப்படின்னு ஒரு டவுட்டு. உடனே ஃபைசூர் ரஹ்மானை பிடிச்சி மறுபடியும் விசாரணை செய்கிறாங்க. அதாவது நீ ஏன் பண்ணாத தப்புக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஃபைசூர் ரஹ்மான் ஒரு சில பதில்கள் சொல்லுவார். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ்னால் பயம், அதனால தான் பண்ணாத தப்புக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அப்படி ஒத்துக்கலைன்னா நீங்கள் என்னை வந்து அடிப்பீங்க. அதாவது உறவினர்கள், அதாவது அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே, ஏன் என் மாமா மாமியார் கூட நான் தான் கொலை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாருமே என் மேலே நம்பிக்கை வைக்கலை. என் மாமா மாமியார் கூட என் மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டார், சண்டை போடுவார், மற்றபடி கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டார், ஏன்னா 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கலை. ஸோ எல்லாருமே என் மேலே தான் பழிய போடுறாங்க, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கொலையை செஞ்ச உஸ்மான் இன்றைக்கி 22 வயது தான். இந்த பையன் வேலை வெட்டிக்கு போகலை, காலேஜுக்கு போகலை, அதாவது மன ரீதியாக சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்திருக்கான். ஒரு அரை பவுன் நகைக்காண்டி 2 குழந்தைகளோட தாயை வந்து கொண்டிருக்கான்னா கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லை அவனுக்கு. இவனெல்லாம் என்ன செய்யனே தெரியலை. சில டைம் பார்த்தீங்கன்னா 1.5 வயசு குழந்தை 45 நாட்கள் பிறந்து 45 நாட்களே ஆனால் ஒரு குழந்தையை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை சௌஃபனிசா வந்து அவன் வந்து கையில் கத்தி வச்சுருக்கான், அதனால் இவன் நம்மளை என்னனாலும் செஞ்சிருவான். ஸோ என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த நகையை கலத்தி அவங்ககிட்டே கொடுத்துருக்கலாம். அதாவது அரை பவுன் தானே, ஒரு 30,000 வருமா? ஸோ உயிர் போனால் வருமா சொல்லுங்கள்? ஸோ கையில் கத்தி வச்சுட்டு மிரட்டுறான், ஸோ நம்மளை குத்திட்டோம்னா நம்ம குழந்தைங்கள யார் பார்க்க அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால் அந்த நகையை அந்த டைமில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். சட்ட ரீதியாக அந்த பையன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அந்த பையன் கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், அந்த வீட்டில் அந்த குழந்தைகளை இனி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தனியாக எங்கேயாவது வந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பைக்கில், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியோட எங்கேயாவது ராத்திரி நேரம் பைக்கில் வந்துட்டுருங்க. அந்த டைமில் யாராவது பைக்கை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி உங்கள் நகையை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதை கழட்டி கொடுத்துருங்க, இருக்கிறத எடுத்து கொடுத்துருங்க. அவங்கக்கிட்ட போராடாதீங்க. ஏன்னா ஒருத்தர் கத்தியோடு நிற்காமனா நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு அவனோட மைண்ட் செட்டப் வந்து இருக்கும். ஸோ அவங்க கூட போராடுறதை விட்டுட்டு, ஸோ நம்ம உயிரை விட நகை பணம் வந்து பெருசாக சொல்லுங்கள்? கண்டிப்பாக பெருசு கிடையாது. அதனால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காவல்துறையினரிடம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கலாம். ஏன்னா இப்போ நகைக்காக தான் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொலை சம்பவங்கள் நடக்குது. நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு செயின், ஒரு மோதிரத்துக்காண்டி ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனை வந்து எவ்வளோ குற்றமாக கொலை பண்ணி பக்கத்து வீட்டு மாடியில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நேற்று நம்ம பார்த்தோம். சோஃபனிசா வழக்கு பொறுத்தவரை பாருங்கள், கொலைகாரன் எங்கே இருக்கானே தெரில, நம்ம யாரை நம்புறதுனே தெரியல. எனிவே வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது தயவு செஞ்சு யார் உங்களை தேடி வந்தால் கதவை திறக்காதீங்க, வெளியே வச்சு பேசி அனுப்பிடுங்க. இதுக்கு மேலே இந்த வழக்கை பற்றி நம்ம என்ன சொல்லுன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த 2 குழந்தைகளே இனி அந்த தகப்பன் வந்து எப்படி வளர்க்க போகிறாரு அப்படிங்கிறத யோசிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.